வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு, புத்தாண்டு சிறப்பு செயற்குழு மற்றும் பொதுக்குழு சேலத்தில் கூடியது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சேலத்தில் கூடிய பொதுக்குழு ஒரு பொதுக்குழுவே அல்ல என்றும், அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட எந்த முடிவுகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினை கட்டுப்படுத்தாது என்று அன்புமணி தரப்பு நிலைப்பாட்டில் திரு வழக்கறிஞர் பாலு ஒரு விளக்கத்தை இன்று கொடுத்திருக்கிறார். வழக்கத்திற்கு மாறான கடுமையான விமர்சனங்கள் அன்புமணி ராமதாஸ் மீது மிக வெளிப்படையாக இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் இல்லாத வகையில் மருத்துவர் ராமதாஸ் விம்மி இந்த மேடையில் தன்னுடைய கண்ணீரை பதிவு செய்திருக்கிறார். தொண்டர்கள் மத்தியில் இந்த நாடு பார்க்க உண்மையிலேயே தந்தை மகன் இடையில் நடக்கக்கூடிய இந்த மோதல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறதா என்பது பற்றி பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். புதிய உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் திரு திருவாரூர் காந்தி பங்கேற்கிறார். பாமகவினுடைய தலைமை செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய திரு பாஸ்கரன், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன், சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் பிரகாஷ் நம்மோடு இணைய இருக்கிறார். இணைந்திருக்கக்கூடிய மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். 3 பேருக்கும் வணக்கம். ரவீந்திரன் சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே பேசப்பட்டது தானா, இல்ல இந்த மேடையில் ரொம்ப கூர்மையான விமர்சனங்கள் அன்புமணி ராமதாஸ் மீது வைக்கப்பட்டிருக்கா? அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்களுக்கு மாறாக மிகவும் கூர்மையான கடுமையான தாக்குதலை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சரி. காரணம், மருத்துவர் ஐயா அவர்கள் பேசியதை விட செயல் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காந்திமதி அவர்கள் பேசிய பேச்சுக்கள் கடுமையானது, விமர்சனத்திற்குரியது. ஒரு சகோதரனை இவ்வளவு தூரம் பொதுவெளியில் ஒரு அரசியல் பார்வையில் பேசலாமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையில ஒரு பல கடுமையான சொற்களை பயன்படுத்தி இருக்காரு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, அன்புமணி எங்களை எல்லாம் திமுகவில கைகூலின்னு சொல்றாரு, ஆனா இவர் RSS கைகூலியா இருக்காரு அப்படிலாம் ரொம்ப விமர்சனம் பண்ணிருக்காரு. ஒரு மிக மோசமான பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கடந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலான சீரழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது என்பதைத்தான் இது தெரிகிறது. என்னதான் ஒரு தந்தைக்கு மகனுக்கும் இடையே ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட ஒரு பொது வெளியில இவ்வளவு தூரம் மருத்துவர் ஐயா பேசியது, அதற்கு பிறகு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பேசியது, ஆனால் இன்று ஒரு உடன் பிறந்த சகோதரி, ஒரு மூத்த சகோதரி கடுமையாக விமர்சனத்தை பேசியிருப்பது வருத்தத்திற்குரியது. ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கி இருக்கிறது என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஓகே ஓகே சார், குறிப்பாக முகுந்தனுடைய சகோதரர் சுகந்தன் அவர் பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த பிரச்சனை எங்க ஆரம்பமாகிறது அப்படின்னா, இளைஞரணியினுடைய தலைவராக திரு முகுந்தன் மருத்துவர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்ட போது அந்த பொது மேடையிலேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த இடத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. ஆனா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, அந்த இடத்துல இருந்து தான் என்னமோ ஒன்று சிக்கலே அப்படிங்கிறது எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் எப்போது 2022 எப்போது தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேனோ அப்போதிலிருந்தே இந்த சிக்கல் தான், எனக்கு தூக்கம் போச்சு, துன்பம் வந்துருச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்ட்டு அன்புமணி ராமதாஸ் சொல்லிய பிறகுதான் அவருக்கு சிக்கல் இருக்குங்கிறது அவர் சொல்றதுனால நமக்கு தெரியும். ஆனால் சுகந்தன் பேசிய விஷயங்கள் இருக்குல்ல, இது குடும்ப சண்டை அப்படிங்கிறதை விட அவர் சொல்லிய ஒரு விஷயம், 2004 நீங்க அரசியலுக்கு வந்தவுடன் உங்களுக்கு இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது, நீங்கள் ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள், நீங்கள் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றீர்கள்,
இது எல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உங்களுக்கு வேணா ஒன்று கிடைக்கலாம், ஆனால் இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கக்கூடாதா இப்படின்ட்டு கேட்கக்கூடிய இந்த கேள்விகள், இந்த விமர்சனம் எல்லாம் சார், இதெல்லாம் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய தொண்டர்களையும் யோசிக்க வைக்குமா சார்? இல்லை இதெல்லாம் பேசப்பட ஒரு அவசியம் இல்லாத விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதா? ரவீந்திரன் சார் கேக்குதா உங்களுக்கு? ரவீந்திரன் சார் பிளாங்கா இருக்கு. தொண்டர்கள் மத்தியில இது போன்ற கேள்விகள் எழல, ஆனால் கேள்வியை உண்டாக்குகிறார்கள், கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். அதாவது முகுந்தன் வந்ததையோ அன்புமணி அவர்கள் எதிர்த்ததையோ ஒரு மிகப்பெரிய விமர்சனமா இதுவரையும் இல்ல. இது குடும்பத்துக்குள் இருந்த ஒரு சண்டையாகத்தான் பார்க்கப்படுகிறது. குடும்பத்துல முகுந்தன் வருவதை அன்புமணி அவர்கள் எதிர்த்திருக்காங்க அப்படின்னு தான் ஒரு பார்வை இருந்தது. ஆனால் கட்சி தொண்டர்களிடத்திலே இதனால் எந்த ஒரு சலசலிப்பும் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் தற்போது இது பிரச்சனையாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒரு கருத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்திற்காக வேண்டும் என்பதை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஓகே சார், பொதுவாகவே பொது வெளியில் அன்புமணி ராமதாஸினுடைய நாடாளுமன்ற பணிகள், அவர் அங்க போகக்கூடிய அவருடைய பங்களிப்பு, இதெல்லாம் ஆல்ரெடி டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க கிட்ட மாறுபட்ட பார்வைகள் வரும்போது அவங்களே அவருடைய அட்டண்டன்ஸை எடுத்து போட்டு அவர் எந்த கேள்வியும் கேட்கறது கிடையாது, போறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிஜேபி ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு பில்லு கொண்டதுனா மட்டும் போய் பாஸ் பண்றதுக்கு கையெழுத்து போட்டு வந்துடுறாரு அப்படின்ட்டு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் இவ்வளவு நாள் எதிர்க்கட்சிகள் பேசி கொண்டிருந்தன. ஆனா இன்னைக்கு புத்தாண்டு சிறப்பு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் ஐயா ஒரு 2 நாளைக்கு முன்னால பேசுறாரு. இன்னைக்கு அந்த கட்சியினுடைய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமதி ஸ்ரீகாந்தி பேசுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிஸ் எல்லாம் 75% அட்டண்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அன்புமணியினுடைய அட்டண்டன்ஸ் வெறும் 15% தான் இருக்குது. எந்த வேலையுமே சரியா செய்யறது இல்லை அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் பேசி கொண்டிருந்தன. இன்னைக்கு கூடவே இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சார், இதெல்லாம் கிரவுண்ட்ல இதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தாதா? பிஎம்கேவை பலவீனப்படுத்தாதா? இதெல்லாம் சார் அதுல நீங்க அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக மாண்புமிகு அமைச்சராக அதுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அந்த பணியெல்லாம் சிறப்பாக தான் இருந்தது. அப்பெல்லாம் யாரும் குறை சொல்லல. ஆனால் இப்போ பாராளுமன்றத்திற்கு பிறகு ஒரு பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு அவர் மீது அடுக்கடுக்காக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டினுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். நீங்க அவர் சிறப்பாக செயல்பட என்ன விடல, என்ன செயல்பட அனுமதிக்கல, ஒவ்வொரு இதுக்கும் நான் அனுமதி கேட்டு கேட்டு செயல்பட வேண்டியதா இருந்தது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொல்லுகிற போது அப்ப அவருக்கு ஏதோ சில தடைகள் இருந்ததை நம்ம எடுத்துக்கணும். யாருக்கிட்ட அனுமதி கேட்கணும்? கட்சி பணியை பார்க்கணும் சார். இல்ல அவர் யாருக்கிட்ட போய் அனுமதி கேட்கணும்? ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடியவர் யாருக்கிட்ட அனுமதி கேட்கணும்? ஒரு நிறுவன தலைவர் குடும்பத்துல தந்தை யாரு, ஒரு பக்கம் நிறுவன தலைவர், அவருடைய அனுமதி இருக்கு இல்ல, இடையூறு இருந்தா எப்படி செயல்பட முடியும்? பிரச்சனையுடைய வெளிப்பாட்டால இடையூறு இருக்குமே, ஆனால் அவர் சுதந்திரமா செயல்பட முடியாது இல்ல. அவரே பல பேட்டிகளை சொல்லியிருக்கார், நான் சுதந்திரமா செயல்பட அனுமதிக்கல, நிறைய தடைகள் இருந்தது, நிறைய இடையூறுகள் இருந்தது. ஓகே ஓகே சார், ஓகே 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 பேசலாம் சார். இன்னைக்கு நடந்த கூட்டம் எந்த வகையிலும் எங்களை கட்டுப்படுத்தாது. ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் 10/4/2025 அன்று தன்னைத்தானே தலைவராக அறிவித்துக் கொள்கிறார். 29/5/2025 அன்று தலைமை நிர்வாக குழு கூடி தலைவராக நியமனம் செய்ததாக அறிவிக்கிறார். 8/7/2025 அன்று செயற்குழு கூட்டம் நடத்தி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டதாக தலைவராக அறிவிக்கிறார். 17/8/2025 அன்று பொதுக்குழு கூட்டம் நடத்தி அதில் ஒரு ரெசல்யூஷன் போட்டு அதையும் டெல்லிக்கு அனுப்பினார். அதுக்கு பிறகு இப்போ ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டி ஒரே ஆண்டில் 5 முறை பொதுக்குழு செயற்குழு கூட்டி ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது உலகத்தில் எங்கேயுமே நடக்காது, இங்கே மட்டும்தான் நடக்கும். இது எந்த வகையிலும் எங்களை கட்டுப்படுத்தாது. இது ஒரு பொதுக்குழுவே அல்ல அப்படின்ட்டு இன்னைக்கு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இது இது எப்படி இது என்னது இது? அதாவது பொதுக்குழுவை வந்து சிறப்பு பொதுக்குழுவை வந்து எப்போ வேணாலும் கூட்டலாம். அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. அதாவது தன்னை தானே அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல நீங்கள், அது மாதிரியான விஷயங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இதை மறுபடியும் செயற்குழு பொதுக்குழு அதை கூட்டி அதில் வந்து அந்த தலைவரனுடைய பதவியை வந்து ஊர்ஜிதம் செய்து கொண்டார் டாக்டர் ஐயா அவர்கள். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா யாருக்குமே இப்போ ரெண்டு தரப்பாக அது போயிட்டதுனால கட்சி அங்கீகாரம் கிடையாது. அங்கீகாரம் இல்லாத கட்சியில் வந்து இவங்க சொல்கிறதும் சட்டப்படி ஒரு செல்லுகின்ற விஷயம் கிடையாது, அவர்கள் சொல்லுவதும் சட்டப்படி செல்லுகின்ற விஷயம் கிடையாது. அதனால தான் டெல்லி ஹைகோர்ட் வந்து கிளியராக நீங்கள் போய் முதல்ல உங்களுடைய பிரச்சனையை சிவில் கோர்ட்டில், நம்ம முதல்ல இந்த விவாதத்தில் இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த பிரச்சனை சிவில் கோர்ட்டில் மட்டும்தான் தீர்க்க முடியும், வேறு யாராலையும் தீர்க்க முடியாதுன்னு பதிவு பண்ணியிருக்கேன். நம்ம சத்தியம் டிவிலே பதிவு பண்ணியிருக்கேன். அதே தான் இப்போ நிலைமையும் இன்னைக்கு டெல்லியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளியராக நீங்கள் வந்து அதாவது இவர்களுடைய தரப்பு நியாயப்படி அவருடைய பதவி 3 ஆண்டுகள் ஏற்கனவே முடிந்து விட்டது. அன்புமணிக்கு வழங்கிய 3 ஆண்டுகள் பதவி முடிந்து விட்டது. அதில் கேப்பாக இருக்கிறத நான் அந்த தலைவர் பதவியை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு பொதுக்குழு ஒப்புதல் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்களா, அந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்ட ஒரு உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது சிவில் நீதிமன்றம் தான். வாயாலே இவங்க சொல்லிக்க முடியாது இதுக்கு உரிமை இல்லை, உனக்கு உரிமை இல்லை, எனக்கு உரிமை இல்லை, வாயால வேணா சொல்லி சும்மா பத்திரிகை செய்திக்கு வேணா அதை வந்து பிரயோஜனப்படும் ஒழிஞ்சு சட்டப்படி அது வந்து இது பண்ணாது. அங்கே என்ன சொல்லுது தேர்தல் ஆணையம், 2 பேரும் ஒரே சின்னத்தை நீங்க கேட்டீங்கன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அதை வந்து இவங்க மறுக்கிறாங்க நிறைய பேர். இப்போ அந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டே ஒரு அரசியல் பண்ற சூழ்நிலை மாதிரி இருக்கு. ஆனா 2 பேருமே ஏன் சிவில் நீதிமன்றத்தை நாளில் பார்த்தீங்களா, நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ எவ்வளோ நாளா தீர்ப்பு வந்து, ஆமா 2 பேருமே சிவில் நீதிமன்றத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்? அங்க போனா தெரிஞ்சிடும்ல உண்மை என்ன விஷயம் யாருக்குன்றது தெரிஞ்சிடும்ல. அப்ப இருவர்களுக்குமே அது கிடைக்காது, 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் அது கிடைக்கின்றது அவங்க 2 பேருமே உணர்றாங்க. அப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு. இப்ப தேர்தல் நெருங்கும் போது நீங்க 2 விஷயத்துல இந்த சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வர்ற தேர்தலில் ரொம்ப ரொம்ப கம்மின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒன்னு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னு வச்சீங்கன்னா, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது இந்த சின்னம் அந்த தேர்தல் டைம்ல கிடைக்காது, ரொம்ப ஆபத்து. ஓகே. இல்ல தேர்தல் வந்துருச்சு 2 பேருமே சின்னம் கேட்டா அந்த சின்னம் கிடைக்காது. இப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில இவங்க இருக்காங்க. இதுல ஒரே பிரச்சனை தான் காம்ப்ரமைஸ் அப்படின்றத தவிர இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. இந்த காம்ப்ரமைஸ் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பொதுவெளியில பாத்தீங்கன்னா வன்னியர் நலன் கருதி அன்புமணி தான் இந்த முன்னாடி முன்னெடுக்கணும். ஏன் முன்னெடுக்கணும்னா அவரு உங்களுக்கு நிறுவன தலைவர், கட்சி ரீதியாக நிறுவன தலைவர், அதே சமயம் உங்க அப்பா. அப்ப இதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் வரணும் அப்படின்னு சொன்னா அந்த பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு அன்புமணி அவர்கள் இறங்கி வர்றதுல என்ன தப்பு இருக்கு? இது வந்து பொதுவெளியில இப்ப இன்னைக்கு வந்து கண்ணீர் விட்டு இப்ப ஐயா அவர்கள் அழுகுறாங்கல்ல பாத்தீங்கல்ல, அந்த கண்ணீர் விடுற விஷயத்துக்கு பிறகு அன்புமணி மனம் இறங்கி நாளைக்கே தைலாபுரத்துக்கு போனா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்ல. இப்ப இவர்கள் 2 பேரும் கொண்டுட்டு போற விஷயத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, யாரு எந்த கட்சியோட பார்கெயின் பண்ணி சீட்டு வாங்கலாம் அப்படின்றத நோக்கி தானே போறாங்க. இப்ப இவங்க ஒரு பெரிய பொதுக்குழுவை கூட்டுறாங்க, அவங்க ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாங்க, இவங்க எனக்கு அதிகமான மாவட்ட செயலாளர்கள் போட்டாச்சுன்றாங்க, அவங்க மாவட்ட செயலாளர் போட்டாங்கன்னா இப்போ ஒரே கட்சிக்கு எல்லா மாவட்டத்திலும் 2 மாவட்ட செயலாளர்கள், 2 மாநில பொதுச் செயலாளர்கள், 2 மாநில பொருளாளர்கள், 2 தலைவர்கள் சொல்லிக்கிறாங்க, 2 செயல் தலைவர் சொல்லிக்கிறாங்க. அப்படியே இதை நோக்கி பயணம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த கட்சி 2 கட்சியோட கூட்டணி வர்ற மாதிரி, ஒன்று இப்போ அதிமுகவோட கூட்டணின்றத ஓரளவுக்கு ஊர்ஜிதம் பண்றது தான் இப்போ பத்திரிகையில சொல்றாங்க அன்புமணி தரப்பு. அப்ப இன்னொரு தரப்பு எங்க போறாங்க, இன்னைக்கு வந்து ஆட்சி மாற்றம்ன்ற ஒரு விஷயத்த இந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அப்பனா திமுக அவங்க போகலன்றதை கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப கூட்டணி ஆட்சின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. கூட்டணி ஆட்சி யாரு இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்றான்? அதிமுகவும் சொல்ல, திமுகவும் சொல்ல, விஜய் தான் சொல்றாரா? அப்ப மறைமுகமா அவங்க எங்க எதை நோக்கி பயணம் பண்றாங்க? விஜய். இப்ப வெட்ட வெளியுமா தெரியுது, வெட்ட வெளிச்சமா இவர்கள் எதை நோக்கி பயணம் பண்றாங்கன்றத அவங்க வாயிலிருந்து வர்ற வச்சு சொல்றேன்னா, இது ஒரு பெரிய ஜோசியம் பார்த்தோ இல்ல மாய மந்திரம்லாம் கிடையாது. அவங்க எடுக்கிற முடிவு. ஒரு கட்சி வந்து அன்புமணி எதை நோக்கி போறாருன்றத நம்ம இவரு சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு கட்சியினுடைய விஷயத்த நீ அவங்களுடைய அடிமையா அப்படின்ற மாதிரி
இன்னைக்கு இப்போ ஸ்ரீகாந்தி அவர்கள் பேசுறாங்க. அப்ப அதிமுக கதவு மூடப்பட்டு விட்டதுன்றது தான் அதோட அர்த்தம். அப்ப விஜய் அவர்களை நோக்கி அவர்கள் செல்வார்கள், இல்லைன்னா தனியா, நான் முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, தனியா நிற்பதற்கான வாய்ப்பு ஐயா அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம 6 மாசமா அதை பேசிட்டு இருக்கோம். அப்ப 2 ஆப்ஷன் தான். அன்புமணி தரப்புக்கு பிரச்சனை இல்லை, அவர் செட்டில் ஆயிட்டார் ஒரு இடம், அங்கதான் ஆவாருன்றது தான் எல்லாருடைய ஏசியும் பத்திரிகை இல்லை. அவர் சொல்லுகின்ற பேச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டார். ராமதாஸ் ஐயா அவர்களை பொறுத்தவரை 2 ஆப்ஷன் தான், ஒண்ணு விஜய் இல்லைன்னா தனியா நிக்கணும். 234 தொகுதியிலையும் தனியா கேண்டிடேட் போட்டு. ஓகே, எதுக்காக அதை நான் சொல்றேன்னா, பாமக தனியா நின்று 4 MP MLA ஜெயிச்ச வரலாறு உண்டு ஏற்கனவே. அப்ப இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து ஏற்கனவே நின்ன தேர்தலில் எத்தனை MLA இருக்காங்க? இப்ப இவங்க 5 MLA தான் இருக்காங்க. ஆமா, தனியா நின்று ஒண்ணுமே இல்லாத காலத்துல, கட்சிக்கு பணமே இல்லாத காலத்துல, கட்சியில எதுவுமே பெரிய ஆட்கள்லாம் இல்லாம, வசதி வாய்ப்பு இல்லாம ஏழ்மையா இருந்த காலத்திலேயே 4 பேர் ஜெயிக்கும் போது, இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்றைக்கு மீடியா அதெல்லாம் கையில இருக்கும் போது, ஏன் தனியா நின்று நம்ம ஒரு MLA ஜெயிக்கணும்? ஏன் ஒரு கட்சியோட போய் கூட்டணிக்கு வரணும்? 2 விஷயத்தை கையில எடுக்கலாம். ஒண்ணு, தமிழ்நாடு பூரா ஓட்டு கிடைக்கிறத வச்சு நம்ம கட்சியினுடைய அங்கீகாரத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அதே கூட்டணி சேர்ந்து 5 MLA ஜெயிக்கிறத, கூட்டணி சேராமே அந்த 5 MLA நம்ம ஈஸியா ஜெயிக்கலாமே. ஓகே, அப்படின்ற முடிவுக்கு கூட டாக்டர் ஐயா அவர்கள் வரலாம். விஜயோடு சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதான் சார், விஜயோட சேருவதற்கான வாய்ப்பு 90%. ஓகே, ஏன்னா இன்னைக்கு அவங்க பேசுனதை வச்சு சொல்றேன். ஓகே, இன்றைக்கு அவர்கள் பேசியிருக்கிற பேச்சு சார், ஒரு 4 கட்சி இன்னைக்கு இந்த எலெக்ஷனை சந்திக்க போறது 4 முனை போட்டி. சரி, ஃபர்ஸ்ட் சீமான் அவர்கள் அவருக்கு வந்து தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஓகே, அவருக்கு ஒரு 8% ஓட்டு இருக்கு. இன்னைக்கு 10% கூட ஆகலாம், இல்ல 15% கூட ஆகலாம், அது தனி. அந்த ட்ராக்கை விட்டுருங்க. 2வது ட்ராக்ல யார் இருக்கா? அதிமுக, திமுக 3. அப்ப விஜய் 4. இப்ப இந்த 4 பேர்ல 3 பேர் கதவை இவங்க அடைச்சிட்டாங்க. புரியுது. அப்ப இருக்கிற ஒரே கதவு விஜய் என்ற கதவு மட்டும்தான். ஓகே, அதனால 90% வாய்ப்பு ராமதாஸ் ஐயா அவர்கள் அதற்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை என்றால், அந்த வாய்ப்பும் அவருக்கு அங்க கிடைக்கவில்லை என்றால், இவர் நினைத்த மாதிரி அங்க சீட்டு கிடைக்கவில்லை என்றால், இல்ல இவர்கள் சொல்லுகின்ற அளவிற்கு அவர்கள் வரவில்லை என்றால், 234 கேண்டிடேட் போட்டு பாத்துக்குவோம் அப்படின்ற வாய்ப்பு அவருக்கு வரும். அதை செலவு செய்வதற்கான நபர்களும் அவர்கிட்ட இருக்கிறாங்க. அந்த 234 தொகுதியும் பார்த்துக்க கொள்ளக்கூடிய அளவுக்கு சில ஆட்களும் அவருக்கு இருக்கிறாங்க. ஓகே 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 ஓகே. பாஸ்கரன் சார் வணக்கம். பாஸ்கரன் சார், 2021 அதிமுக கூட்டணியில் பாமக 23 சீட்ல போட்டிட்டதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? பாஸ்கரன் சார், நான் பேசுறது கேக்குதா? ஆடியோ வைங்கப்பா. பாஸ்கரன் சார் கேட்க சொல்லுங்க. சார், 2021 நீங்க 23 சீட் போட்டிக்கிட்டீங்க, கரெக்டா? 23 இல்ல. எத்தனை சார்? கரெக்டா தான் கேக்குறேன். 2001 21 சார், கூட்டணியில, ஏடிஎம்கே கூட்டணியில. 2021 சரி சார், இப்போ இந்த பிளவின் மூலமாக பிஎம்கே பலவீனமாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத 2 தரப்புமே இல்ல. இப்ப நீங்கெல்லாம் கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறீங்களா முதல்ல? சார் சொல்லுங்க. இல்ல சார், நீங்க பலவீனமாக பாட்டாளி மக்கள் கட்சி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேக்குறேன். பலவீனப்படுத்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. சரி, ஒரே வரியில பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லி அனுப்பிட்டாங்களா பொதுக்குழு செயற்குழு முடிஞ்ச உடனே? யாரு பலவீனப்படுத்துறாங்க அத சொல்லணும்ல. ஏன் சார், அதாவது ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்களான்னு? பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனப்படுத்த முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனம் அடையலைங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்க்கறதுக்காக மருத்துவர் ஐயா யார விரும்பினாரோ, யார நம்பினாரோ, அவரே தன்னுடைய சுயலோபத்துக்காக அவருடைய செயல்பாடுகள் கட்சிக்கு பலவீனத்தை ஏற்படுத்துங்கிறத மறந்து செயல்படுறாரு. அது உண்மை. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனம் ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மருத்துவர் ஐயா விழித்து கொண்டார்.
அவர் விழித்து கொண்ட நாள்ல எடுத்த முடிவு தான் தன்னோட மகனை வந்து செயல் தலைவரா, அன்புமணி அவர்களை செயல் தலைவராக்குனாரு. ஓகே. ஏன்னா இதுக்கு மேல அவரை விட்டா கட்சியை பலவீனப்படுத்திடுவாரு, அவருடைய போக்கு சரியில்லை, நமக்கு கட்சியா மகனா அப்படின்னு பார்க்கும்போது கட்சி தான் முக்கியன்ற போதுதான் அவர் அந்த முடிவை எடுத்தார். நான் தன்னை தலைவரா அறிவிச்சுக்கிட்டார். சரி. ஆக அந்த நிமிஷத்துல இருந்து கட்சி காப்பாற்றப்பட்டு விட்டது, பலவீனம் அடையல. இன்னைக்கு அதுக்கு உதாரணம், இன்னைக்கு சேலத்தில் நடந்த பொதுக்குழு பாத்தீங்க, எவ்வளவு பிரம்மாண்டமா, எவ்வளவு ஆக்ரோஷமா, எவ்வளவு உரிமையோட, எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா, எவ்வளவு கொள்கை வீரியத்தோட நடந்ததுன்னு பாத்தீங்க. ஐயா வந்து ஒரு கண்கலங்கவோ அல்லது ஒரு பலவீனமான ஒரு வார்த்தை சொன்னா ஒட்டுமொத்த கூட்டமும் ஐயான்னு கத்தி கதறினாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு வேகமா எழுச்சியா இருக்கு. நான் இருந்தாலும் ஐயாவோட மகன் இதெல்லாம் பண்றாருங்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சாங்க இவ்வளவு நாளா. ஆனா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் இன்னைக்கு அன்புமணி தேவையில்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு எதிர்காலம் வேண்டும் என்றால் அன்புமணியை தூக்கி எறிய வேண்டும் என்ற முடிவுக்கு இன்னைக்கு போயிட்டாங்க. அதுதான் நீங்க பாத்தீங்க. பாஸ்கரன் சார் பாருங்க, திரு அன்புமணி ராமதாசும் பொதுக்குழுவை நடத்தினார் மகாபலிபுரத்தில். நீங்க எந்த இடத்திலும் நீங்க வேற யாரும், ஜி.கே. மணியை கூட நான் சொல்கிறேன், வேற யாரும் தவறாக பேசியதாக எங்களுக்கு தெரியல. அன்புமணி ராமதாஸ் வேண்டுமானால் பேசியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நீங்க சிறப்பு செயற்குழு பொதுக்குழுன்னு கூட்டி பொதுக்குழு உறுப்பினராகவோ அல்லது செயற்குழு உறுப்பினராகவோ இல்லாத திரு சுகந்தன் அப்படிங்கிறவரை நீங்க மேடை ஏத்திக்கிட்டு நீங்க நியாயத்தை கேட்கறது அப்படிங்கிறது இதெல்லாம் எந்த வகையில் சரியானது போட்டிருக்காங்க. இல்ல அவரை எப்போ இல்ல சார், அவரை எப்ப நீங்க செயற்குழு உறுப்பினரா போட்டீங்க? இல்ல இன்று நடந்த கூட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்று 4 விதமான அடையாள அட்டைகள் பயன்படுத்தப்பட்டது. சரி. ஒண்ணு பச்சை நிறத்துல, அது மாநில நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள். சரி. இன்னொன்னு இளஞ்சிவப்பு, அது மாவட்ட தலைவர் செயலாளர்கள் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள். அடுத்தது மஞ்சள் நிற அட்டை, அது பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும், செயற்குழு இல்ல. மஞ்சள் நிற அட்டை வச்சு பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும். அது இல்லாம வெள்ளை நிற அட்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க வந்து சிறப்பு அழைப்பாளர்கள். எப்பவுமே செயற்குழு பொதுக்குழு பாட்டாளி மக்கள் கட்சியில் நடத்தப்படும் போது சிறப்பு அழைப்பாளர்கள் அழைக்கப்படுவாங்க. என்ன தகுதியின் அடிப்படையில? அதுதான் அது சொல்ல வர. எந்த தகுதினா, பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய வன்னியர் சங்கம், மற்ற அமைப்புகள்லாம் நிறைய இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில, சமூக நீதி பேரவை, இதெல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் ஓட்டர்ஸ் இல்ல, வாக்காளர்கள். அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இல்லை. ஆனால் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்படுவார்கள், பேச அனுமதிக்கப்படுவார்கள், கருத்து சொல்ல அனுமதிக்கப்படுவார்கள். இதெல்லாம் எப்பவும் இருக்கிறதான். ஆனா இப்ப குறை சொல்லுபவர்கள் இதையெல்லாம் சொல்றதுனால ஒருவேளை இது தவறோ சார்? இல்ல சார், நாங்க பாருங்க தொடர்ந்து பிஎம்கே இஷ்யூ பேசிட்டு இருக்கிறோம். இதுல நீங்க குறிப்பிட்ட வகையில் அன்புமணி ராமதாஸ் குறிவைத்து இந்த மேடையில் மிக கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க புதிதாக ஒன்றும் பேசல, கொஞ்சம் வெளிப்படையா பேசியிருக்கேன் சார். கொஞ்சம் வெளிப்படையா பேசியிருக்கீங்க சார். இந்த முகுந்தனாவது நான் கேட்டுறேன் பாஸ்கரன் சார், கொஞ்சம் அனுமதிங்க. நீங்க முகுந்தனாவது நீங்க இளைஞரணியினுடைய தலைவராக அறிவிக்கப்பட்டவர் மருத்துவர் ஐயாவால, அவரு இன்னைக்கு இந்த மேடையில பேசினாரான்ட்டு எங்களுக்கு சொல்லுங்க. ஒண்ணு அவரு நியாயம் கேட்டிருக்கலாம், ஆனா சுகந்தன் அப்படிங்கிற ஒருத்தரை, அவருடைய சகோதரரை கொண்டு வந்து நீங்க நிறுத்திட்டு நீங்க நியாயம் கேட்டதுங்கிறது, அவரு ஏதாவது இதுல பொறுப்புல இருக்கிறாரா இல்ல சிறப்பு அழைப்பாளரா? சிறப்பு அழைப்பாளர். அவர் சிறப்பு அழைப்பாளர். செயற்குழு உறுப்பினரா போட்டிருக்கு அவரை. செயற்குழு இல்ல, செயற்குழு அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சிருக்காங்க. அவர் செயற்குழு உறுப்பினரா முன்னாடியே போட்டாச்சு, டாக்டர் அறிவிச்சிருக்காரு. இந்த மருத்துவர் ஐயா அறிவிச்சிட்டாருங்களா சார்? பாருங்க அறிவிச்சிட்டாரு சார். மேடையில அன்புமணி ராமதாஸை திட்டணுங்கிறதுக்காகவே எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரா சார் மருத்துவர் ஐயா? சார் இப்ப நான் அன்புமணி ராமதாஸை திட்டணும்ன்றதல்ல, அன்புமணி ராமதாஸ் பண்ணுவது தவறு என்பதை
ஊடகங்கள் வாயிலாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுடன் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ஐயா சொன்னார் இல்லையா, ஒரு 5% பேர் நான் வளர்த்த பிள்ளைங்க அங்க இருக்காங்கன்னு, அவங்களுக்கு நாம கேள்வி வைக்கிறோம். இப்ப நான் கூட பேசும்போது சொன்னேன், 5 ஆண்டுகள் அமைச்சரா இருந்தாரு அன்புமணி அவர்களே, உங்ககிட்ட நான் அன்பா கேட்கிறேன், பணிவா கூட கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, அந்த 5 ஆண்டு காலத்தில் உங்களை அமைச்சராக்க உழைத்த, சிறைக்கு சென்ற, வழக்கு வாங்கின, பாடுபட்ட, பணத்தை சொத்துக்களை அளித்த, தன் வாழ்க்கையை தொலைத்த யாராவது ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு கம்பவுண்டர் வேலையாவது உங்களால் வாங்கி தர முடிந்ததா? ஒரு குழந்தையை மருத்துவமோ அல்லது அது சார்ந்து ஏதாவது ஒரு படிப்பு படிக்க வைக்க அந்த மந்திரி பதவியால் உதவ முடிந்ததான்னு கேட்கிறோம். இது கேட்கிறோம். ஓகே, அது அந்த கேள்வி எதுக்கு கேட்கிறேன்னா, நான் கூட இன்னைக்கு நான் பேசின ஒரே புறா பாருங்க, நான் சொல்லியிருப்பேன், ஒரு விவேக்குடைய உங்க அளவுக்கு இருங்க சார், இருங்க, அவர் உங்க அளவுக்கு கடுமையா அன்புமணி அட்டாக் பண்ணி யாரும் பேசல, நீங்க நல்லா பேசுனீங்க சார், சொல்லுங்க. இல்ல நான் என் பாட்டாளி மக்கள் கட்சியோட செய்தி தொடர்பாளர் நல்லா பேசுனீங்கன்றாங்க, நல்லா பேசுனீங்க. நன்றி நன்றி. கட்சியோட ஒரு தொண்டனா இருந்து ஒரு தொண்டனுடைய உள்ள குமரல பேசணும் இன்னைக்கு கூட்டத்துல. ஒரு தொண்டை ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்காக உழைத்த ஒரு தொண்டை, அவரு நாங்க நம்பின தலைவர், நீங்க உச்சபட்ச பதவிக்கு போயிட்டீங்க, இந்தியாவே ஆள்ற பதவிக்கு போய் உங்களால எந்த பிரயோஜனமும் இல்ல, அதனால ஐயா உங்களை பொறுப்பூட்டி எடுத்தது நியாயன்றத நான் சொல்றேன். ஓகே சார், ஓகே பிரகாஷனே, ஒரு கட்சியினுடைய அடுத்த கட்ட முகமாக முன்னிறுத்தப்பட்டவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இவங்க முன்னால் இவரை நிறுத்துகிறாங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிட்டு, நீங்கள் ஒரு தகுதியான தலைவரை உங்களுக்கு நான் இந்த அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்டவர், இன்னைக்கு உக்காந்துக்கிட்டு அவருக்கு தகுதியே இல்லை, அவருக்கு நாடாளுமன்றத்துக்கு போகிறதே கிடையாது, எந்த வேலையும் அவர் செஞ்சது கிடையாது, இப்படின்ட்டெல்லாம் சொல்லி பலவீனப்படுத்துவதன் மூலமாக இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியே பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா, இல்லை என்ன இங்கே பிஎம்கேல நடந்துருக்கு? இல்லை, எனக்கு ஒன்று தான் ஆச்சரியமாக இருக்குது. இவங்க எல்லாருக்கும் செலக்டிவ் அம்னீஷியா வந்திருக்கு போல இருக்குது. எல்லாருக்குமே இன்க்ளூடிங் ராமதாஸ். முதல்ல செலக்டிவ் அம்னீஷியா ராமதாஸுக்கு தான் வந்திருக்கு. அதாவது அவர் பதவியில் இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார், இறந்து போன உயிர் தியாகம் பண்ண 21 பேர் தியாகிகள் குடும்பத்துக்கு இவங்க என்ன பண்ணாங்க, ரைட்டா? அதெல்லாமே கொஸ்டின் தான். இன்றைக்கி உணர்ச்சி வசப்பட்டு நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டன் என்ற முறையில், சாதாரண தொண்டன் என்ற முறையில் பேசுகிறேன்னு பேசுகிறாரு செய்தி தொடர்பாளர். அப்போ எங்கே சார் போனீங்க நீங்கள் எல்லோரும்? அப்போமே நீங்கள், அதாவது முதல்ல ஒரு ஏர் தப்பாக போகுதுன்னா அது கடைசி வரைக்கும் அந்த ஏர் தப்பாக தானே போகும். அப்பயே நீங்கள் அதை கரெக்ட் பண்ணலையே, ரைட்டா? ஒரு கட்சின்றது விமர்சனமும் சுய விமர்சனமும் தான் ஒரு கட்சி. தன்னைத்தானே விமர்சனம் பண்ணிக்கணும், அடுத்தவனையும் விமர்சனம் பண்ணணும், அதான் ஒரு கட்சி. ஓகே, அப்படி தான் நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். இவங்க சுய விமர்சனமே பண்ணாமல் கொஞ்ச நாளைக்கு செலக்டிவ் அம்னீஷியாவில் இருந்துட்டு திடீர்னு ராமதாஸுக்கு இவருக்கும் ஒரு சண்டை மோதல் வர, ஸ்ரீகாந்தி, முகுந்தன், சுகந்தன் எல்லாரும் மேலே வர, என்ன நடக்குதுங்க? இது ஒரு கட்சி, ஒரு கொள்கைக்காக, பாட்டாளி மக்களுடைய விடுதலைக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான விஷயங்களுக்காக, கோரிக்கைகளுக்காக உருவான கட்சி. அதில் தியாகம் பண்ணியிருக்கான்னா அந்த கட்சி தியாகம் பண்ணியிருக்கு. 21 பேர் இறந்து போயிருக்காங்க. இடஒதுக்கீடு போராட்டம், ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருக்காங்க, ரைட்? பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்னிறுத்தினாங்க. இப்போ விஜய் முன்னிறுத்துகிற மாதிரி தான் இவங்கெல்லாம் இந்த தலைவர்கள் அந்த தலைவர்கள்னு பெரியாரையும் அம்பேத்கர் எல்லாம் முன்னிறுத்தி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அன்புமணி அமைச்சராக இருக்கும்போது இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? அப்போ விட்டீங்க. இப்போ இவங்க கேள்வி கேட்குறாங்க. இதனால உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்றது எண்ட் ரிசல்ட் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி 0க்கு போகுது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி 0. பாட்டாளி மக்கள் கட்சி தான் போன தடவை 75 சீட்டு எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதுக்கு அந்த 10.5% இடஒதுக்கீடு அவர் ஜெயிக்கிறதுக்கும் தென் மாவட்டங்களில் அவர் தோக்கிறதுக்கும் காரணமாக இருந்தது 10.5 தான். இப்போ கூட ராமதாஸ் பேசும்போது சொல்கிறாரு 10.5% எங்கேன்னு சின்ன பசங்க கூட கேட்குறாங்கன்னு. இவ்வளோ நாள் மத்திய அரசோடு இருந்த அன்புமணியால்
மத்திய அரசை வந்து ஒரு சென்சஸ் எடுக்க சொல்லி அதில் வந்து சாதிவாரி இடஒதுக்கீடை கொண்டு வந்து சொல்லி அதை வந்து அந்த 10.5% வந்து சயின்டிஃபிக்காக பேக்கப் பண்ணி அந்த 10.5% வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக கொண்டு வர்றதுக்கான விஷயங்களுக்கு கோரிக்கையை வைக்க கூட முடியல. மத்திய அரசோட 3 எலெக்ஷனில் அலையன்ஸில் இருக்கீங்க, நீங்கள் பிஜேபியோட அலையன்ஸில் இருக்கீங்க. இடஒதுக்கீடுக்காக பிஜேபி கிட்ட நீங்கள் வச்ச கோரிக்கை என்ன? இன்க்ளூடிங் ராமதாஸ் வச்ச கோரிக்கை என்ன? அன்புமணி வச்ச கோரிக்கை என்ன? அன்புமணியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன? 1080 யாரோ கொண்டு வந்ததை இவங்க எல்லாருமே சர்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதே ராமதாஸ் சொல்கிறார் ஓப்பனாக, அன்புமணி மேலே சிபிஐ விசாரணையை பலப்படுத்துங்கள் அப்படின்றார். வெக்கமாக இல்லை அவருக்கு? சொந்த மகன் மேலே அவரோட கட்சியிலேருந்து எம்பி ஆகி அமைச்சரான ஒருத்தர் ஊழல் செஞ்சாருன்னு அந்த கட்சியுடைய நிறுவனரே ஒத்துக்கிறாரு. லேட் இல்லை? அப்போ ஊழல் செஞ்சப்போ எங்கே போயிருந்தார் இவர்? சிபிஐ விசாரணை இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸில் வரும்போது எங்கே போயிருந்தார்? பணம், முழுக்க பணம். அந்த பணத்தோட தகராறு தான் அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான தகராறே தவிர வேறு தகராறுகள்லாம் எதுவும் இல்லை. பிரகாஷன், என்னன்னா திரு எடப்பாடி பழனிசாமியோடும் ஒரு மாற்று கருத்து இங்கே எல்லாருக்கும் இருக்குது. ஏடிஎம்கேல கூட பல பேருக்கு இருக்கிறது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமியை திரு அன்புமணி ராமதாஸை இவர்கள் பேசுவது போல இவ்வளவு பலவீனமாக யாரும் பேசலை. அவர் அதிகாரத்தில் தான் மட்டும் இருக்கணுங்கிற அதிகாரத்தில் பேசுகிறாரு அப்படிங்கிறதோடு அந்த புள்ளியில் நிற்கிறாங்க. அது குறித்து கொஞ்சம் அங்கங்கே தொட்டு பேசுகிறார்கள். ஆனால் திரு அன்புமணி ராமதாஸ் மீது இவர்கள் வைக்கக்கூடிய பிம்பம் எல்லாமே அவர் பொறுப்பற்றவர், அவர் தலைமை பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர். இதெல்லாம் பொதுவெளியில் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் ஒரு பதவி கொடுத்து அனுப்பினாலும் நீங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கும்போது பாராளுமன்றமே மொத்தமே 365 நாளில் ஒரு 80 நாள் 90 நாள் தான் நடக்கும். அந்த 80 நாள் 90 நாளில் கூட 100 நாள் நடக்குதுன்னா கூட அதில் கூட 15 நாள் தான் போகிறாரு அப்படின்ட்டு இவர்கள் சித்தரிப்பதன் மூலம் அவரை ஒரு மிக பலவீனமாக பொதுவெளியில் சித்தரிப்பதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன், அன்புமணி ராமதாஸ் பலவீனமானவர், மோசமானவர், கேவலமானவர் என்றால் அவரது தந்தை ராமதாஸ் நல்லவரா? அவரும் கேவலமானவர், பலவீனமானவர், மோசமானவர். ரைட்டுங்களா? இவர் தானே வழிகாட்டுறாரு, இவர் தானே நிறுவன தலைவர், இவர் தானே வழிகாட்டுறாரு அந்த கட்சிக்கு. அதுவும் இவரோட சொந்த புள்ள, வேற யாரையும் அவங்க மந்திரி ஆக்கலையா? சொந்த புள்ளைய மந்திரி ஆக்குறாரு. இவர் போலனோன்னு அவர் மந்திரி ஆக்குறாரு. அப்போது அன்புமணி ராமதாஸ் மேலே வைக்கக்கூடிய கேவலமான, பலவீனமான, மோசமான குற்றச்சாட்டுகளுக்கு முதல் பொறுப்பு யாருன்னா டாக்டர் ராமதாஸ். அது அவரே ஒத்துக்கொள்கிறாரு. இது அவர் ஒத்துக்கிறது இன்னைக்கு ஒத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஒத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையெல்லாம் பொய். ஓகே, இவங்களுக்குள்ள நடக்கிறது பணத்தகராறு. ரைட்டா? பணத்தை பிரிச்சுக்கிறதுல இருக்கக்கூடிய தகராறு. அந்த தகராறு தான் இப்போ வந்து பெருசாக வெடிக்குது. இதனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் என்ன லாபம்? தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்களுக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் கொள்ள அடித்தோம், எங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறதுல தகராறுன்றாங்க. இது எப்படி ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும்? ஓகே, பாஸ்கரன் சார் வணக்கம். நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? ஆடியோ கனெக்ட் பண்ணுங்க. கேட்குதா சார்? சார், அன்புமணி ராமதாஸை பலவீனப்படுத்தி இப்படி தொடர்ச்சியாக பேசுவதன் மூலமாக இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பா அவரை அட்டாக் பண்ணியிருக்கிறீங்க. இப்படி பேசுவதன் மூலமாக அன்புமணி தரப்பில் இருக்கக்கூடிய 1-2 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, அந்த 1-2 பேர் மருத்துவர் ஐயா பக்கம் வந்துருவாங்க அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? நம்புறீங்களா? நிச்சயம் வருவாங்க. நிச்சயம் வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பத்திரிகையாளர் பேசும்போது பிரகாஷ் கடுமையான வார்த்தைகளை வந்து பிரயோகிச்சார் ஐயா மேல. அதாவது எந்த ஒரு கட்சியும் ஒருத்தருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாலோ எம்பி சீட்டு கொடுத்தாலோ அவர் பின்னாடி நல்லா இருப்பாரா தப்பு பண்ணுவாரான்னு முன்னாடியே ஜோசியம் எல்லாம் பார்க்க முடியாது. நம்பிதான் செய்யறாங்க, மக்களும் நம்பிதான் ஓட்டு போடுறாங்க, அப்புறம் ஆட்சி மாற்றம் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல் வரலாறுல நம்ம மனுநீதி சோழனை படிக்கிறோம்.
மகனே ஆனாலும் கன்றுக்காக நியாயம் கொடுத்தாரு, தேர்காலில் மகனை விட்டு ஏத்துனாருன்னு படிக்கிறோம். அத பாட புத்தகத்துல வைக்கிறோம். ஆனா நிகழ்காலத்துல இந்த கலிகாலத்துல கட்சியா மகனான்னு பார்க்கும்போது கட்சிக்காக இயக்கத்துக்காக ஒரு மகனை வந்து தப்புன்னு சொல்லி தண்டிக்கிற அவரை பாராட்டாம போற்றாம பையன் அயோக்கியத்தனம் பண்ணா அப்பாவும் பண்ணுவார். அது எப்படி பையன் பண்ணா அப்பா பண்ணுவாரு? அப்போ ஒரு குற்றவாளி எல்லாரோட அப்பாவையும் சேர்த்து தண்டனை கொடுக்கலாமா? இது எங்க படிச்சுட்டு வந்தாருன்னு இவர் தெரியல. இப்ப நீதிமன்றத்துல ஒரு குற்றவாளிக்கு தீர்ப்பு சொல்லும் போது இவர் பையனே தப்பு பண்ணிருக்கிறான், அவங்க அப்பாவும் கெட்டவனா தான் இருப்பான் அப்படின்னு அப்பாவும் கூப்பிட்டு தண்டனை கொடுக்கலாமா? ஒரு பத்திரிகையாளர் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இல்ல சார், ஐயா ஒத்துக்கிறாரு இல்ல, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இவருக்கு இவ்வளவு பதவி. அதுதான் அவருடைய பெருந்தன்மை. அது அவருடைய பெருந்தன்மை. அவர் என்ன சொல்றாருன்னா, இவனை நம்பினது தவறுங்கிறாரு. இவனை நம்பினது தவறு, அந்த அது நம்ப வைக்கிறது, நம்பினது தவறுன்னு அதை தார்மீகமா ஏத்துக்கிறாரு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில அவருக்கு பதவி கிடையாது. அவர் பதவி ஏத்துக்கல. இப்பதான் முறையா தன்னை தலைவர்னு அறிவிச்சிருக்காரு. என்ன காரணம்னா அதற்கான சூழ்நிலை அப்படி ஏற்பட்டிருக்கு. அவரு பாட்டாளி மக்கள் கட்சி 1989 துவங்கினாரு, வன்னியர் சங்கத்தில் 1980 துவங்கினாரு, பசுமை தாயத்தை துவங்கினாரு, 30க்கும் மேற்பட்ட அமைப்புகளை துவங்கினாரு. எந்த அமைப்புலயும் அவர் தலைவரா அவர் தனக்கு பொறுப்பு ஏத்துக்கல. அவர் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிக்கல, தன்னை அமைச்சராக்கிக்கணும்னு முயற்சி பண்ணல, அவர் எந்த கௌரவ பதவிக்கும் போய்க்கல. ஆனா இப்ப பதவிக்கு போறது கூட அவர் கட்சியை காப்பாத்ததான் போறாரு. ஒரு தற்காலிகமா இந்த பதவி கையில வச்சிருக்காரே தவிர அவருக்கு தலைவராகணுங்கிற அவசியம் கிடையாது. அதான் புரிஞ்சுங்க. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஐயா எடுக்கிறதா முடிவு, அவர் சொல்லுதான் வேத வாக்கு. ஒருவேளை இந்த கட்சியினுடைய சின்னம் சம்பந்தமான விவகாரங்களில் நீங்க ஒருவேளை, நான் சொல்றேன், ஒருவேளை ரெண்டு தரப்பும் சமாதானமா போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இதே அன்புமணி உங்களுக்கு தகுதியானவராக மாறி விடுவாரா? அதாவதுங்க, ஒரு மனிதன் குற்றவாளி கிடையாது, மனிதனோட செயல் தான் குற்றம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப நீங்க இது மாதிரி பாப்பீங்க, ஒரு அதிமுகவில் இருக்கிறவங்க திமுக போய் சேருவாங்க. நீங்க ஒருவேளை உங்களுக்கு நான் கேட்டது புரியலையா, இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி நான் திரும்ப கேளுங்க. கேட்கிறேன். இங்க பாருங்க சார், நீங்க அன்புமணி கட்சியினுடைய தலைவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அதிகார பசியில் இருக்கிறார், அதனால அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அப்படிங்கிற புள்ளியில மருத்துவர் ஐயாவோ நீங்களோ நின்று இருந்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தகுதியற்றவருங்கிறீங்க, தலைமை பொறுப்புக்கு அறவே லாயக்கற்றவருங்கிறீங்க, நீங்க அவருக்கு பதவி கொடுத்தாலும் அந்த பதவியை சரியாக மக்களுக்காக பயன்படுத்தாதவருங்கிறீங்க, அவரை ஒரு சோம்பேறிங்கிறீங்க, அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 காலுங்கிறீங்க, அவர் வானத்தில் பறப்பது காக்கா கலர் கருப்பு இல்ல வெள்ளை அப்படிம்பாரு அப்படிங்கிறீங்க. நீங்க அவருடைய தனிப்பட்ட அத்தனை ஆளுமைகளையும் பொதுவெளியில் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறீங்க. நாளைக்கு நீங்க சமாதானமா போயிட்டு அவரு தான் பிஎம்கே லீடர்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த நாடும் உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களும் ஏத்துக்கணுமான்னு கேட்கிறேன். இல்ல, அவருக்கு இனி ஒரு காலமும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள வர முடியாது. ஐயா அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கான காலங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு, அவருக்கு நிறைய காலம் கொடுத்தாச்சு. நீங்க கூட கேட்டீங்க, இன்னைக்கு வந்து விமர்சனங்கள் ரொம்ப ஷார்ப்பா இருந்தது. நீங்க அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லளவும் இனி அவர் இந்த இயக்கத்துக்குள்ள வர்ற வாய்ப்பு அவரு இழந்துட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தவறுக்கு மேல் தவறு செய்கிறார், தவறான வழியில் வழி நடத்துறாரு, பொய்க்கு மேல் பொய் பேசுறாரு. அதாவது ஐயாவுக்கே துரோகம் பண்ற அவர் வந்து இனி இந்த வன்னியர் சமுதாயத்துக்கோ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற ஒரு நிர்வாகிக்கோ அல்லது யாருக்கோ தமிழ்நாட்டில் வாழ்ற மக்களுக்கோ அவர் பயன்பட மாட்டார். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் மிக குறுகிருச்சு, ரொம்ப சுருங்கிருச்சு. அவர் குடும்பம், சொத்து, பணம் சம்பாதிக்கணும் அந்த நிலைக்கு போயிட்டார் பதவின்னு. அதாவது கட்சிக்கு தலைவர் பதவிக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லை. நான் கட்சிக்கு தலைவரா இருந்து இந்த கட்சியை நல்லா நடத்துவேன், நான் அந்த கட்சி மூலியமா என்னை வளர்த்திக்குவேன், இந்த கட்சியை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவேன், அது மூலியமா தான் முதலமைச்சராவேன், பிரதமராவேன்னு சொல்றது தவறு கிடையாது. அந்த ஆசை ஒவ்வொரு கட்சி அரசியல்வாதிக்கும் இருக்கணும். ஆனா அவருக்கு இருக்கிற ஆசை என்னன்னா, இந்த கட்சியை பலவீனப்படுத்தினா ஏதாவது பலன் கிடைக்குமா, இந்த கட்சியை வந்து அடகு வைத்தோ அடமானம் வைத்தோ இந்த கட்சியை விட்டு கொடுத்தோ தன்னை குறைச்சிக்கிட்டு வாழ்ற பாக்குறாரு. அததான் ஐயாவால ஏத்துக்க முடியல. ஒரே ஒரு கேள்வி, கடந்த இருங்க சொல்லி முடிக்கிற, கடந்த காலத்துல அதிமுக அலைன்ஸ் பேசி முடிச்சுட்டேன்,
அதுக்கப்புறம் நான் பாஜக அலைன்ஸ்னு வந்து சொன்னாங்கன்னு ஐயா கோபப்படுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, அதிமுக பாஜக பாமக எல்லாம் ஒரே அலைன்ஸ் தான். அப்ப ஒரே அலைன்ஸா தான் இருக்கிறாங்க. பாமக அதிமுக அலைன்ஸுக்கு போயிருந்தா அது பாஜக அலைன்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்கா. பாஜகவால தமிழ்நாட்டுல தனியா தேர்தலை சந்திக்கிற கட்சி எல்லாம் கிடையாது. ஆனா அதிமுகவுல இருந்து வெளியில வந்து பாஜகவோட கூட்டணின்னு சொல்லி அதிமுகவையும் தோக்கடிச்சு தானும் தோத்து ஒரு தவறான அரசியலை முன்னிறுத்தி கட்சி அழிவு பாதைக்கு கொண்டு போய் ஏற்கனவே அங்கீகாரம் இல்லாத கட்சியில அங்கீகாரத்தை பெறணுங்கிற எண்ணம் இல்லாம தாழ்த்திக்கிட்டாரு. அப்ப அவருக்கு அந்த இடத்துல அவருக்கு கிடைச்ச லாபம் என்னங்கிறதா இப்ப வந்து கேள்வியா இருக்கு. யாராவது தன்னுடைய கட்சியை வீழ்த்திக்கிட்டு செய்வாங்களா? அப்ப உனக்கு வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. நீ கட்சியில பதவிக்கு வர்றது பெரிய தவறு கிடையாது. அன்புமணி தலைவராக தவறு கிடையாது. அந்த தலைவராகி இந்த கட்சியை அரசியலுக்குள்ள அங்கீகாரத்தை கொண்டு வந்து தானே நாங்க தான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறோம். கட்சி தான் அறிவிக்குது, ஐயா தான் அறிவிக்கிறாரு. அவர் தலைவரா யாரு அறிவிச்சா? ஐயா தானே அறிவிச்சாரு. முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறாரு. அவருக்கு பதவி கொடுக்க கூடாதுங்கிறது எண்ணம் அல்ல. ஆனா அந்த கட்சி அவர் மிஸ்கிரியேட் பண்றாரு, தவறா கொண்டு போய் அவர் வேற ஏதோ பண்றாரு. அது கட்சி அழிச்சிருன்னு பயந்துக்கிறாங்க. ஓகே ரவீந்திரன் சார் வணக்கம் சார். தமிழ்நாட்டில் ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக பார்க்கப்படக்கூடிய நபர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். ஆங்கிலம், தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு இது ஓரளவு நன்றாக தெரிந்தவர். எல்லா இடங்கள்லையும் சரியாக கம்யூனிகேட் பண்ணி இந்த பிரச்சனையை, இந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை மத்தியில் எடுத்து சொல்லக்கூடியவர் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை முகம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவரை இப்படி இவர்கள் பலவீனப்படுத்துவது, ரெண்டாவது இந்த பிரச்சனையை சரி செய்யாமல் தன்னை பலவீனப்படுத்துகிறார்கள் அப்படின்ட்டு நல்லா தெரிந்தும் கூட ஒரு பிடிவாதத்தோடு இதை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அனுமதித்துக் கொண்டிருப்பது அப்படிங்கிறது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இதை அதாவது டாக்டர் ராமதாஸ் யாருடைய கட்டுப்பாட்டிலும் கடுமையாக சிக்கிக் கொண்டிருக்கிறார். இனிமேல் அவரை வீழ்த்த முடியாது. நாம் அவரை குறை சொன்னால் ஒரு தந்தையை ஏளனமாக பேசியதற்கு அடையாளமாகிவிடக் கூடாது என்பதற்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுமை காட்டு வருகிறார் என்பதுதான் உண்மை. சரி, நீங்க அன்புமணி ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ஐயா அவர்கள் சிறு குழந்தையை போய் ஆகிவிட்டாரு ஒரே வார்த்தை சொன்னார், வேற எதுவுமே சொல்லவே இல்லை. ஐயா சிலர் கைப்பாவை ஆகிவிட்டாரு சொன்னார், வேற ஏதாவது சொன்னாரா? ஆனால் இன்னைக்கு நீங்க என்னென்ன பேசணுமோ அவ்வளவும் பேசிருக்கீங்க. ஒரு கட்சி தலைவரை நாங்க என்ன கேட்கிறோம், இப்ப அன்புமணி செய்யறது யாருக்காக செய்யணும்னு கேக்குறீங்கல்ல. இப்ப நான் கேட்கிறேன், மருத்துவரையா இவ்வளவு தூரம் அன்புமணி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளையும் ஏளனங்களையும் ஏற்றுக்களையும் பேச்சுக்களையும் பேசுறாரு, யாரை திருப்திப்படுத்துவதற்காக பேசுகிறார்? யாரு திருப்தியாக பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சரி, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசினாரு, இன்னைக்கு ஒரு சகோதரி பேசுறாங்களே, ஒரு எழுதி கொடுத்துருக்காங்க, அதுதான் பேசுறாங்க, படிச்சு பார்த்து பேசுறாங்க. என்ன காரணம்? யாரை திருப்திப்படுத்துறீங்க? யாருக்காக பேசுறீங்க? உங்களுடைய பேச்சு அன்புமணி தவறா நடத்துறாருங்கிறது அடுத்த விவாதம். ஆனால் உங்களுடைய செயல்பாடு சரியா? உங்களுடைய குற்றச்சாட்டுகள் பொதுவில் வைக்கிறது சரியா? ஒரு 4 சிவற்றுக்குள்ள ஒரு உறவினர்கள் மத்தியில, கட்சி நிர்வாகிகள் மத்தியில பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு பொது வெளியில பேசி ஒரு 36 ஆண்டு காலம் வரலாறு படைத்த சமூகத்தில, தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்த ஒரு இயக்கத்தை சீரழிக்கிறீங்களா? இது நியாயமா? இது யாருக்காக செய்றீங்க? எதுக்காக செய்ய வேண்டிய அவசியம் என்ன? கட்சியினுடைய அங்கீகாரம் பொறுத்து. நாங்க மருத்துவரை இருக்கும்போது கட்சி தோக்கவே இல்லையா? மருத்துவரை இருக்கும்போது கட்சியினுடைய சின்னங்கள் பறிப்போம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏதோ அன்புமணி மட்டும் தவறு பண்ணிட்டாங்கன்னு ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறீங்களே. நான் என்ன கேட்கிறேன், ஒரு தீர்க்கமான அரசியல்வாதி மண்ணையும் மக்களையும் வானத்தையும் அவர் தொட்டு பேசாத சப்ஜெக்டே கிடையாது. தமிழ்நாடு அரசு ஒரு பிரதான எதிர்கட்சி சொல்வதற்கு முன்னதாக தன்னுடைய அறிக்கையில் சொல்றார், ஒரு ஆளுங்கட்சி அதிகாரிகள் மத்தியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது உள்ளுணர்வோடு பேசுறார். ஒரு அரசியல் கட்சி தலைவரை இந்த அளவு கீழ்த்தரமா நடத்துறீங்களே, பேசுறீங்களே, இதற்கு அவசியம் என்ன? இதற்கான காரணம் என்ன? சரி, கட்சி அமைச்சருக்கு நீங்க என்ன பேசும், அவரை கூப்பிட்டு சமாதான பேசுறதுக்கு இல்ல, அவர் இறங்கி வரணுங்கிறீங்க. என்ன காரணத்தினால் அவர் இறங்கி வரவில்லை என்பதற்கு நீங்களே சான்று, உங்களுடைய பேச்சுக்களே சான்று. இவ்வளவு தூரம் பேசின பிறகு
நீங்க இறங்கி வருவாரா? இறங்கி வருவதற்கான ஆட்சி என்ன இருக்கீங்க? அவர் பொறுத்து இருக்க இன்னும் கொஞ்ச காலம் பேசுறவங்க பேசுங்க, ஆடுறவங்க ஆடுங்க. தொண்டர்களே ஒத்த 2 பேர் இருக்கிறீங்க. தொண்டர்கள் என் பக்கம் தான் இருக்காங்க, ஆமா, இளைஞர்கள் என் பக்கம் தான் இருக்காங்க. நீங்க பொதுக்குழுவில் நீங்க கூட கூப்பிட்டு வச்சுட்டு பேசிட்டு தான் மட்டும் சரியாகாது. ஓகே 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 நியாயமான பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் ஐயா மீது மிகப்பெரிய வருத்தம் பாட்டாளி மக்கள் கட்சி உறவினர்களுக்கு இருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. சரி சரி. நீங்க உண்மையிலேயே இந்த கட்சி உருவாக்கப்பட்ட நோக்கத்துக்காக செயல்படுவீர்களே, ஆனால் நீங்க அமைச்சர் பொறுப்பு ஏற்றிருக்கிற போது இந்த கட்சிக்கான நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கணுமா வேண்டாமா? ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. இவ்வளவு காலம் நடந்த 10.5 கோரிக்கை வச்சுக்கிறேன். இந்த அன்புமணி அவர்கள் மருத்துவராக நீங்க கேட்டீங்க டெல்லி போய். அப்போ இந்த கோரிக்கை என்னுடைய சமுதாய கோரிக்கை, கட்சியுடைய கோரிக்கை, இந்த கோரிக்கை நிறைவேற்றி ஏன் சொல்லல? ஏன் பேசல? ஓகே ஓகே ஓகே. அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பதையா காரணம் தான் என்பதை அடிப்படை உண்மை ஏற்றுக்கொண்டுதானே வேணும். ஓகே சார். ஓகே ஓகே பேசலாம். திருவாரூர் காந்தி சார், சார் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வராமல் இதை இருக்க இருக்க இதை பூதாகரமாக்கி கொண்டிருப்பது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தரப்பா சார்? ஆமாம் சார், நீங்கள் இப்போ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லைங்க, சண்டை. இப்போ இவ்வளோ பொதுவெளியில் வந்து இவ்வளோ பெரிய பொதுக்குழு, அவங்க பொதுக்குழு, அவங்க பொண்ணை விட்டு பேசுறது, பொண்ணோட பையனை விட்டு பேசுறது, பெரிய பொதுவெளியில் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பையன் பேசிட்டு போயிட்டான் சுகந்தான், அவரை அந்த பையனை பற்றி போடுற கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, விமர்சனங்கள் வந்து சமூக வலைதளங்களில் யாரை பற்றி பண்ணுறாங்க? ஐயாவை பற்றி பண்ணுறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அந்த பண்ணுறத வந்து அன்புமணி இது வரைக்கும் பொதுவெளியில் என்ன பண்ணியிருக்காரு? கண்டிக்கல. அப்போ அது எதை நோக்கி அது பயணம் பண்ணுது? அதுக்கெல்லாம் இவங்களை ஒரு பதில் சொல்லுங்களேன். இவரில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கல்ல, பொதுவெளியில ரொம்ப அட்ரஸ் பண்ணா சார், யாரோ ஒருத்தன் எழுதுறான், அதை இப்படி எழுதாதீங்க அப்படின்னு நீங்க ஏன் ஒருத்தனா போய் நீங்க ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? பொதுவெளியில ஒரு அறிக்கை விடுங்க. எங்க அப்பா எனக்கு அப்பா இந்த கட்சியினுடைய நிறுவனர். இன்னை வரைக்கும் ராமதாஸ் ஐயா அவருடைய படத்தை போட்டு தானே அன்புமணி இப்ப எல்லா இதுலயும் போஸ்டர்ல போடுறாரா இல்லையா? உங்களை நிறுவனர்னு நீங்க போட்டு எல்லா இடத்துலயும் போஸ்டர் அடிக்கிறீங்க, மரியாதை கொடுக்குறீங்க. உங்களுடைய பொதுக்குழு செயற்குழுல வந்து ஐயாவோட படத்தை வைக்கிறீங்க, வாழ்த்துக்கள், ரைட்டு. நீங்க அவரை பத்தி கடுமையான விமர்சனங்களை, கொச்சையான விமர்சனங்களை வைக்கின்ற நபர்களை நீங்கள் ஒரு ஆளை போய் தேடிட்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் உங்க ஐடி விங்கனுடைய தலைவரை விட்டு ஒரு பேச சொல்லுங்க, இல்ல நீங்க பொது வழியில பேசுங்க. நாளைக்கு இது என்ன உங்களுக்கு பொதுவெளியில நீங்களே எதிர்கட்சிகளுக்கு பாமகவை பத்தி இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்க எடுத்து கொடுக்குறீங்க உங்க ஐடிவிங்க. அப்படி எடுத்துக்கலாமா? அத இல்ல விவரமே தெரியாத சில நபர்கள் ஒருத்தன் என்ன போடுறான், உன்னை காடு வெட்டி குரு மீது ஆணையாக உன்னை பார்த்தால் வெட்டுவேன்னு போடுறான் ஒரு கமெண்ட்ல. நான் அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு டிஜிபி வரைக்கும் போயிட்டேன். அப்புறமேட்டுக்கு பார்த்தேன் அவனோட குடும்ப சூழ்நிலை, அவனோட ப்ரொஃபைல்ல போய் பார்த்தா சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன். அவனை பிடிச்சி நான் உள்ள வச்சுட்டேன்னு வச்சுங்க, இப்ப அவனோட குடும்பத்தை காப்பாற்றுறது கூட இவங்க யாரும் போக மாட்டாங்க. நடு ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கும் அந்த குடும்பம். அந்த ஒரு காரணத்திற்காக என்ன அந்த வாசல் வரைக்கும் போயிட்டு என்னோட வந்த தொண்டர்கள்லாம் வேணாம் விட்டு தொலைங்க, அவன் குலைக்கிற நாய் வந்து கடிக்காது, இந்த மாதிரி நாயை எத்தனை நாயை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அப்படி. அப்ப நீங்க ஒரு மாற்று கருத்து சொன்னாவே நீங்க வந்து அதை இது பண்றீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இத்தனை ஆண்டுகள் இருந்தாங்கல்ல இவங்க பெரிய வன்னியர்களுக்காக செய்யறாங்க. நீங்க வன்னியர்களுக்காக செஞ்ச ஒரு விஷயத்தை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். 20% இடஒதுக்கீடு யார் கொடுத்தா? கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆனோன்னா 89ஆம் ஆண்டு வன்னியர் உள்ளிட்ட 108 ஜாதியை சொல்லி கொடுத்தாரு. அப்ப நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும்? நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்கிறேன். இது வரைக்கும் அதிமுக ஆட்சியில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களா? இந்த 10% இடஒதுக்கீடு கதையை நான் அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இந்த இடஒதுக்கீட்டுக்காக 87 சாலை மறியல் பண்ணும்போது உங்களை அதிமுக தானே சுட்டு கொண்டுச்சு 21 பேரை. இவங்க அண்ணன் சொன்னாங்களா 21 பேர் உயிரிழந்தாங்களா? அந்த உயிரிழந்ததுக்கு காரணம் அன்னைக்கு எந்த ஆட்சி? அதிமுக ஆட்சி இல்லையா? அந்த ஆட்சியோட நீங்க வந்து இன்னைக்கு அன்புமணி உறவாடலாமா? சரி, அதை கூட விட்டுருங்க. அன்புமணிக்கு எம்பி சீட்டு தரணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்கல்ல, அந்த எம்பி சீட்டு அதிமுக கொடுத்துச்சா? ராஜ்யசபா சீட்டை கொடுத்துச்சா? ஏமாத்தினாங்களா எழுதி கொடுத்துட்டு? அப்ப அன்புமணி யாரை எதிர்த்து நீங்க பண்ணணும்? அண்ணன் கேட்டாங்க,
அதில் இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் இப்போ இவங்கெல்லாம் கேட்குறாங்கல்ல, இவர் பாஸ்கர் பிஎம்கே பாஸ்கர் வந்து இன்னைக்கு நல்லா பேசினார், நான் பார்த்தேன் அவர் லைவ்ல. அதில் இன்னொன்று அவர் சேர்த்து பேசியிருக்கணும், நீங்கள் 5 ஆண்டுகள் இருந்தீங்களே, மத்தியிலையும் 2% வன்னியர்களுக்கு வேணும் தான் நீங்கள் 27 பேர் உயிர் விட்டான். 27 தியாகிகள் உயிர் விட்ட தியாகிகள் வந்து எதுக்காக மத்தியிலையும் 2% இடஒதுக்கீடு வேணும்னு. அந்த 5 ஆண்டுகள்ல ஒரு முறையாவது நான்லாம் எனக்கு உயிர் விட்டு ஒரு 21 பேர் உயிர் விட்டு அதுக்காக தான் நான் மந்திரியா இங்க வந்து உட்காந்துருக்கேன். இந்த 2% இடஒதுக்கீடு வேணும்னு ஏதாவது பேசியிருக்காரா? அடுத்த டைம் பாஸ்கர் பேசும்போது அதெல்லாம் சேர்த்து பேச சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. பிரகாஷ்ண்ணே, ஒரு 2019 ஒரு 17, 19, 21 தொகுதிக்கு தேர்தல் நடந்தது, இடைத்தேர்தல் நடந்தது, உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் எல்லாத்தையும் கட்சி விட்டு நீக்கிவிட்டாங்க ஏடிஎம்கேல. அப்போ நடந்தது எல்லாம் தென் மாவட்டங்கள். அப்போ அந்த இடத்துல அதிமுக ஜெயித்து ஆட்சியை தக்க வைத்து கொண்டதற்கே காரணம் பாமக தான் பேசினார் அன்புமணி ராமதாஸ். இவர்கள் இப்படி சண்டையிட்டு கொண்டிருப்பதன் மூலமாக டிமாண்டிங் கெப்பாசிட்டியை பிஎம்கே இழந்து கொண்டிருக்கிறதா சார்? ஏன்னா யாரு கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுங்கிறாரு மருத்துவர் ஐயா, எங்கிட்ட தான் நடத்தணும்ட்டு. இல்லை, பேச்சுவார்த்தை நடக்குது. அன்புமணியை தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் அக்செப்ட் பண்ணுறது அதுதான். இவங்க போய் அந்த டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு தவிர ஆன்டி அன்புமணியாக வரல. அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் மாதிரி இவங்க வந்து அகிலேஷ் யாதவை தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் தான் இந்த சைடில் வராது. எலெக்ஷன் கமிஷன் சப்போர்ட் பண்ணிச்சு அகிலேஷ் யாதவ். அது மாதிரி இங்கே வந்து அன்புமணி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து டாக்டர் ஐயாவுக்கு பெரிய சே இருக்க மாதிரி தெரியல. டாக்டர் ஐயா வந்து இப்போ அண்ணன் சொல்கிறாரு ஆட்சி மாற்றம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடியது திமுகவின் அடிமைகள் அப்படின்னு. அப்போ ஸ்ரீகாந்தி சொல்கிறாங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் அடிமைகள். அப்போது முடிஞ்சு போச்சு. பிஜேபி சாப்டர் வந்து அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது ஓப்பன் இருக்கிறது வந்து டிஎம்கே சாப்டர் தான். அந்த டிஎம்கே சாப்டருக்குள்ளே தான் போக முடியும். தாவேகா சாப்டர்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது. இல்லைனா அண்ணன் சொல்கிற மாதிரி 234 தொகுதிகள் தனித்து போட்டிடணுன்றது மாதிரி தான் போகும். இது எல்லாமே சரி. டோட்டல் பார்த்திங்கன்னா இனி வந்து சிவி சண்முகம் போயிட்டு டாக்டர் ராமதாஸ் கிட்டையும் பேசியிருக்கார். எனக்கு தெரிஞ்ச தகவல், சிவி சண்முகம் போயிட்டு பேசியிருக்கார். ஆனால் அங்கே எதுவுமே ஃப்ரூட்ஃபுல்லாக வரல அவங்களுக்கு. இந்த டோட்டலாக வந்து இவங்களுடைய பார்கெனிங் பவர் போயிடும். இப்போ பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் ஒரு கூட்டணி அமைப்பேன், அதில் கிடைக்கிற பலன்களை வந்து நான் அனுபவிச்சுட்டு போவேன். நீ ஒரு கூட்டணி அமைச்சுக்கோ, அதில் கிடைக்கிற பலன்களை நீ அனுபவிச்சுட்டு போ. 50-50. இதுதான் அரசியல். இப்போ கண் பார்க்க சோசியல் மீடியா முன்னெல்லாம் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்துருச்சு அப்படின்னா வருத்தப்படுவாங்க, கோபப்படுவாங்க, என்னை பற்றி இப்போ நியூஸ் எழுதிட்டே போய் அடிப்பாங்க, பிடிப்பாங்க. ஆனால் கண் பார்க்க ஒரு பெரிய கட்சியை 2ஆ பிளந்து செல்வதற்கு இந்த சோசியல் மீடியாவினுடைய விமர்சனம் இந்த பாமக விவகாரத்தில் பெரிய காரணமாக மாறி இருக்கா பிரகாஷ்? ஆமாம் சார். சோஷியல் மீடியா எப்போவுமே இன்றைக்கி வந்து இப்போ வரக்கூடிய கமெண்ட்டுகள்லாம் விடுங்க. இப்போ அண்ணன் கூட சொன்னார் உங்களை வெட்டி போகிறேன், காடு வெட்டி குரு சத்தியமாக உங்களை வெட்ட போகிறேன். காடு வெட்டி குரு நிலைமை என்ன ஆகுனாங்கன்றது அது வேற விஷயம். அது வேற விஷயம். அதெல்லாம் இந்த கமெண்ட்ஸை விட கமெண்ட் அடிக்காமல் அந்த சோஷியல் மீடியாவை வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்குது. கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 30-40 தான் வரும். அது வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்டில் வார் ரூம் மாதிரி வச்சுக்கிட்டு அவனுங்க பண்ணக்கூடியது. ஆனால் சோஷியல் மீடியா வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. சோஷியல் மீடியா தான் ஃப்யூச்சர் மீடியா மட்டுமல்ல, ஃப்யூச்சர் பாலிடிக்ஸும் சோஷியல் மீடியா. ஓகே பாஸ்கர் சார், ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போகிறேன். சொல்கிறேன். ப்ளீஸ். பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியை பட்டியலிட்டா கூட இதரன்னு போடுவாங்க தொலைக்காட்சியில. அந்த காலத்துல கூட பாட்டாளி மக்கள் கட்சி நலிஞ்சு போகல, ஒளிஞ்சு போகல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிற அந்த சக்தி என்பது எப்பவுமே தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தி. சரி, பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து எத்தனையோ பேர் வெளியில போயிருக்கிறாங்க, மாற்று கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை பலவீனப்படுத்த முயற்சித்திருக்காங்க. சில அரசியல் கட்சிகளும் தன்னுடைய கட்சிக்காரர்களை வைத்து வன்னியர் சங்கங்கள் எல்லாம் நடத்தி
ஏதோ பண்ணி பார்த்திருக்காங்க, எல்லா காலத்திலும் மீண்டு வந்திருக்கிறது. அதில் வெளியிலிருந்து பண்ணினார்கள், இப்ப வீட்டுக்குள்ளே பண்றாங்க, அன்புமணியை வச்சு பண்றாங்க. ஆனா அது அன்புமணி தன்னுடைய தேவைக்கு பண்ணனாலும் சரி, அன்புமணியை பயன்படுத்தி வேறவர்கள் பண்ண வைத்தாலும் சரி, அது நடக்காது. ஏன்னா இது வலிமையான ஒரு இயக்கம். இது எப்படின்னா போராட்டத்துல வந்த இயக்கம். இயக்கம் கண்டு போராடல, போராட்டத்தின் மூலமா தான் இந்த இயக்கமே உருவாச்சு. சாதாரணமா பாட்டாளி மக்கள் கட்சி துவங்குறதே மெரினா கடற்கரையில லட்சக்கணக்கான பேரை கூட்டி துவங்கின இயக்கம். இது சாதாரண இயக்கம் இல்ல, கொள்கையுள்ள இயக்கம். மற்ற கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் ஏற்கனவே நான் பேசும்போது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், மற்ற கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இது எல்லாம் சராசரி ஒரு அரசியல் கட்சி கிடையாது. மருத்துவர் ஐயா அவர் 46 ஆண்டுகளா அரசியல் பண்றாரு, எந்த பதவியும் வச்சுக்காம அரசியல் பண்றாரு. உலகத்திலே ஒரு தலைவன் அரசியல் கட்சியா பதவி இல்லாம நடத்த முடியாது, ஆனா நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை அன்புமணியும் புரிஞ்சுக்கல, மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும். பதவியை வைத்து தான் அரசியல் பண்ணணுங்கிற அவசியம் ஐயாவுக்கு இல்லை. அவர் தான் தலைவர், அறிவிக்கப்படாத தலைவர். அதே போல கூட்டணி பத்தி சொல்றாங்க, அந்த கதவு சாத்தியாச்சு, இந்த கதவு மூடியாச்சு, இங்க ஒரு வழிதான் இருக்குது. அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், யாருமே கவலைப்பட வேண்டாம். பாட்டாளி மக்கள் கட்சியை வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு, அதை மறுக்கின்ற அளவுக்கு எந்த அரசியல் கட்சியும் இங்க இல்ல தமிழ்நாட்டுல. அது எந்த கூட்டணியா இருந்தாலும் எல்லாரும் எங்களை அழைப்பு விடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முடிவை மருத்துவர் ஐயா எடுப்பார், எது சரி என்று எடுப்பார். இன்று 10.5% பற்றி ஐயா ஏன் குறிப்பிட்டார்? சின்ன பிள்ளைகள் கூட 10.5 என்று சொல்லுகிறான் என்று ஏன் சொன்னார் என்றால், அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை சொன்னார். அதற்கு நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 10.5% இடஒதுக்கீடு முன்வைத்துத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணி முடிவெடுப்பார் என்பதை நீங்கள் அதில் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டணிக்கு அடிப்படையாக இருப்பது 10.5 என்பதை சூசகமாக சொன்னார்கள். அன்புமணி அவர்கள் தனியாக போய் கட்சி ஆரம்பித்துக் கொள்ளத்தான் சொல்கிறார். அன்புமணியை ஒழித்து கட்ட வேண்டும் என்றோ அழிக்க வேண்டும் என்றோ நினைக்கவில்லை. உன்னுடைய கொள்கை பாதை வேறாகிவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய காரணம் வேறு, நீ போகின்ற பாதை வேறு. இது அடித்தட்டு மக்களுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்காக உருவான இயக்கம். இது இடதுசாரி கொள்கையை கொண்ட இயக்கம், மார்க்சிய சித்தாந்தத்தை கொண்ட இயக்கம், பெரியாரிசத்தை கொண்ட இயக்கம், அம்பேத்கரிசத்தை கொண்ட இயக்கம். ஆனால் இப்பொழுது அன்புமணி அவர்கள் மனைவி அங்கே சினிமா பாடல்களை போட்டு அதிலே நிகழ்ச்சி பண்ணுகின்ற அளவுக்கு இந்த மேடையை மாற்றிவிட்டார். கிரைன் வைத்து மாலை போடுறாங்கன்னு ஏன் நாங்க பேசுறோம்னா, மாலை போடுவது குற்றம், பட்டாசு வெடிப்பது குற்றம், சால்வை போடுவது குற்றம். இதெல்லாம் பணக்கார அரசியல், பகட்டு அரசியல். இதெல்லாம் செய்யக்கூடாது. இது பாட்டாளி மக்கள் கட்சி, அப்படி செய்தால் அபராதம் போடுவேன் என்று இந்த கட்சியை கட்டுப்பாடாக வைத்திருந்த மருத்துவர் ஐயா இன்று இது போன்ற பகட்டு அரசியல்களை, பணக்கார அரசியல்களை அன்புமணி மேற்கொள்வதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரொம்ப நன்றி சார். மட்டுமல்ல சார், ரொம்ப நன்றி. நாங்களும் பார்த்துட்டு தான் சார் இருக்கிறோம். தமிழ் ஓசை நாளிதழாக இருக்கட்டும், மக்கள் தொலைக்காட்சியாக இருக்கட்டும், அதில் ஒரு சினிமா கூட போடாமல் அதில் வெறும் பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளை மட்டுமே நடத்தி கொண்டிருந்த ஒரு இயக்கம், ஆனால் இன்னைக்கு கண்ணு முன்னால் நாங்கள் பார்க்குறோம், சில்லு சில்லாக உடைஞ்சிக்கிட்டு இருக்குது. உடையல, ஒரு சில்லு உடைஞ்சிருக்குது, அதுக்கு வேற சரி பண்ணிக்குவோம். ஒரே ஒரு சில்லு உடைஞ்சிருக்குது, அது மன்மதராசா பாட்டு போடுது. அது அவங்க கொள்கையை கற்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க நடத்தலாம். நாங்க வாழ்த்து தெரிவிக்க போறோம். எங்க அண்ணன் அன்புமணியோட அந்த கட்சி நல்லபடியா நடக்கட்டும். பாட்டாளி மக்கள் கட்சி இப்படிதான் நடக்கும், ஐயா சொல்படிதான் நடக்கும். சரி, நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நேர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.